டேய் டேய் ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு டே 32 ஆஃப் நான் நாட்டுக்கோழி குஞ்சு வளர்க்க போகிறேன். 4 நாளாக வீடியோ போடலே, இவன் என்ன ஆனா எங்கே போனான் அப்படின்னு எல்லாருமே டவுட்டில் இருப்பீங்க. நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. முன்னேவே போன வருஷம் இந்த டைமில் ஏன் இவன் சும்மா வீடியோவை போட்டுட்ருக்கான் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதே ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்கு நான் வீடியோ போடாமல் இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் டிஎம்ல ஏன் ப்ரோ இன்னும் வீடியோ போடல, என்னாச்சு ப்ரோ, கோழி பண்ண என்னாச்சு, லவ் பேர்ட்ஸ் என்னாச்சு அப்படின்னு மெசேஜ் நிறைய வரும்போது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம், அது யூடியூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், உங்களோட பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களோட படிப்பாக இருக்கட்டும், அதில் உங்களுக்கு எந்த ஜிம்மாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த ரிசல்ட்டுமே வரல, உங்களுக்கு வெற்றியே கிடைக்கல, எல்லாரும் ஏன் தேவையில்லாமல் அதை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு கேட்டால் கூட எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதை செய்வேன் அப்படின்னு நம்ம டெய்லி செஞ்சுட்டு இருந்தோம்னா ஒரு நாள் அந்த விஷயம் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் நமக்கு தரும்போது அதோட சந்தோஷம் எப்படி இருக்குன்றதை நான் இந்த 4 நாளில் ஃபீல் பண்ணேன். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நல்ல நாளுக்காக வெயிட் பண்ணாதீங்க. இன்றைக்கி தான் நல்ல நாள், இன்றைக்கே செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிக்காதீங்க. கண்ணை மூடிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பிடிச்ச மாதிரி டெய்லி செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். சரி, கருத்து சொன்னதெல்லாம் போதும், ஃபஸ்ட்டு மேட்ருக்கு வாப்பான்னு சொன்னீங்கன்னா, இந்த 4 நாள் நம்ம ஏற்காடு போயிருந்தோம். அங்கே போய்ட்டு நம்ம சும்மா இல்லை, நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்காக சூப்பர் கண்டென்ட்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையுமே சீக்கிரமாக நம்ம ஃபுல் வீடியோவாக நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். எடிட்டிங் முடிச்சுட்டு அப்லோட் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் மறக்காம அந்த வீடியோ பாருங்க. நம்ம யூடியூப் சேனல் பேரும் சும்மா ஒரு vlog தான், முடிஞ்சால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஊருக்கு போன கேப்பில் நம்ம பெட்ஸ் எல்லாம் யார் பார்த்துக்கிட்டான்னு கேட்டால் எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் பிரித்து கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம ராமு சோமுவையும் கோழிப்பனையும் மட்டும் நம்ம தம்பிங்களை விட்டு டேரெக்டாக வந்து பார்க்க சொல்லிட்டோம். இதில் ஒரு சின்ன அப்டேட் என்னன்னா, நம்ம லவ் பேர்ட்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்ன நம்ம ஃப்ரெண்டு நானே இவங்க எல்லாரையும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. போன வருஷம் இந்த டைம்ல ஒரு 500லேருந்து 1000 சப்ஸ்கிரைபர் கூட இல்லை. இந்த வருஷம் இந்த டைம்ல கிட்டத்தட்ட 44,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போக போறோம். இதில் என்னோட உழைப்பு எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டும் இருக்குது. அது எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.